வெற்றியாளர்கள் வெற்றி அடைய 8 வழிகள் சொல்றாங்க. முதல் வழி, வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி அக்செப்ட் பண்ணாதான் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வழி, வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்காம போணுச்சு அப்படிங்கிறத நம்பணும்னு சொல்றாங்க. மூணாவது விஷயம், வாழ்க்கையில நமக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் நமக்கு உதவி செஞ்சாகணும். வாழ்க்கையில யாராவது நமக்கு ஊக்குவிப்பாங்களா அப்படின்னா நம்ம தான் நமக்கு ஊக்குவித்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது வழி, வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வாழ்க்கையில எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது வழி, 5 வருஷம் 10 வருஷம் அப்படியெல்லாம் கனவு காணாம இந்த 24 மணி நேரத்தை எப்படி நம்ம சரியா பயன்படுத்துறது அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வெற்றியாளரா ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆறாவது விஷயம், எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதுல கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அதுல நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏழாவது விஷயம், யாராவது உங்களை பத்தி ஏதாவது ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. எட்டாவது வழி, சக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளோ நீங்க பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, இல்லை எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க, இல்லை எவ்வளோ ஃபேமஸா இருக்கீங்க அப்படிங்கிறது கிடையாது. உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள்ல நீங்க செய்த செயலை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா அதுதான் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 வழிகளையும் பின்பற்றி நாமும் வெற்றியாளராக மாறலாம். அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி.